சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, என்னம்மா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். செல்வி வா. வாமா. என்னம்மா கௌசல்யா, என்ன விஷயம்? நான் அப்புறம் கூப்பிடுறேன். அம்மா, வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னம்மா மதியோட திருமங்கல்ய தட்டை இங்க எடுத்துட்டு வந்திருக்க? இப்போ இது இளமதிக்கு கட்ட போற தாலி சரடு தான். இது நீங்க பக்கத்துல இருந்தும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க பொண்ணுக்கு கிடைக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அம்மா இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. இந்த மாங்கல்யம் 100 வருஷம் நிலைச்சிருக்கணும். வாரிசு விருத்தி பெருகி சந்தோஷமா அவ வாழணும். அதுக்காக தான் இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்க உன் சன்னிதானத்துல பண்றோம். உன்னோட அருளும் அனுகிரகமும் என் பொண்ணுக்கு எப்பவும் இருக்கணும் தாயே. செல்வி. என்ன சித்தி? மகளோட தாலிய தொட்டு ஆசீர்வாதம் பண்ற பாக்கியம் கிடைக்கலையேன்னு என் மனசு கஷ்டப்படும்னு அத புரிஞ்சுக்கிட்டு சம்பந்தி அம்மா இந்த தாலிய கொடுத்து அமைச்சிருக்காங்க. என்ன மாதிரி தானே அவங்களும் சௌந்தர்யாவோட தாலிய தொட்டு ஆசீர்வதிக்கணும்ன்ற ஏக்கம் இருக்கும். கண்டிப்பா இருக்கும் சித்தி. இப்போ நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா செல்வி? என்னன்னு சொல்லுங்க சித்தி. சௌந்தர்யாக்கு நாம வாங்கி வச்சிருக்கிற திருமாங்கல்ய தட்டை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வர முடியுமா? இது என்ன சித்தி பிரமாதம். நீங்க எடுத்துட்டு வா செல்வின்னு சொன்னா நான் எடுத்துட்டு வர போறேன். இப்ப வர இருங்க. சரி, வரும்போது குங்குமச்சிமிழ் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சித்தி. சித்தி, யாரும் என்ன பார்க்காத மாதிரி நாசுக்கா எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தங்க குங்குமம் வைங்க. இத வச்சுக்கோ. இத சம்பந்தி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. இளமதி தாலிய ஆசீர்வாதம் பண்ணட்டோன்னு நீ கொடுத்து அமிச்ச. அவங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு உன் பொண்ணு தாலிய நீ ஆசீர்வாதம் பண்ணணும்னு அவங்க கொடுத்து அமிச்சிருக்காங்க.
என் பொண்ணுக்கு இந்த மாங்கல்யம் பல 100 வருஷம் நிலைச்சு இருக்கணும். என் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா குழந்தை குட்டிகளை பெத்து இந்த செல்வ செழிப்போட எப்பவும் வாழணும் தாயி. அந்த குங்குமத்தை எடுமா. வாங்கிட்டு வந்த மாதிரியே யாருக்கும் தெரியாம சம்மந்தி அம்மா கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துறேன். என்னங்க ஆசீர்வாதம் வாங்கியாச்சா? பண்ணிட்டாங்க. இத கொண்டு போய் வச்சிரு. சரிங்கம்மா.